உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். குழந்தைகளுக்கான மருத்துவம். குழந்தைகள் தேராமல் இருக்குது, உடம்பு தேராமல் இருக்குது. என்னைக்கு பார்த்தாலும் என் குழந்தை சாப்பிட மாட்டுது, ரெண்டு சாக்லேட்டு சாப்பிடுது ஓடிடுதுன்னுவாங்க. சில பேர் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடாது, ஒரு வாரத்துக்கு வெளியும் வராது, மோஷன் போகாது, வெளியே மலம் வெளியே வராது. அந்த அளவுக்கு இருக்கும் குழந்தை. பார்க்க நரம்பாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் குழந்தைங்களை நம்ம செல்லத்தில் அடிக்கிறதும் கிடையாது, அதை சாப்பிட்டுச்சான்னு கவனிக்கிறதும் கிடையாது. இந்த நிலையில் இருக்கிற குழந்தைங்களை நம்ம எவ்வளோ வயசுனா 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை நம்ம சரியாக கவனிக்க முடியாது. ஏன்னா ஓடிடுவான், விளையாடுறதுல ஓடிடுவாங்க, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஓடிடும். அப்போ கவனிக்காமல் விட்டுருவோம். கவனிக்காமல் விட்டோம்னா அந்த குழந்தைக்கு குடலில் சுருக்கம் ஏற்பட்டு டிபி நோய் வந்துடும். டிபி வந்துச்சுன்னா பெரிய சிக்கல். அதனால் குழந்தைகள் உடம்பு தேர்றதுக்கான மருத்துவம் இன்னைக்கு. உடம்பு தேர்னா எல்லா நோயிலேருந்து எதிர்ப்பு சக்தி வந்துடும். உடம்பு தேர்த்துறதுக்கான மருத்துவம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு முக்கிய பங்காக நம்ம பூசணி, சக்கரை பூசணின்னு சொல்கிற இந்த பரங்கிக்காய் இது இனிப்பாக சர்க்கரை மாதிரி இருக்கிறதால இது சக்கரை பூசணின்னு தான் நம்ம தமிழர்கள் பேர் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் பேர் வைப்பாங்க. இது மேலே பரன் மேலேயே எடுத்து காய போட்டு வச்சிருக்கிறதால தான் அதுக்கு பரங்கிக்காய்னு பேர். இதனுடைய சுவை இனிப்பாக இருக்கிறதால, சர்க்கரையாக இனிக்கிறதால இதுக்கு பேர் சக்கரை பூசணின்னு பேர். இந்த சக்கரை பூசணியை நம்ம எடுத்து இந்த குழந்தைகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து முருங்கைக்கீரை ஏன் பயன்படுத்துகிறோம்னா, காச நோய் இருந்ததுன்னா அந்த காச நோயை வெளியேற்றக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்தும் போது காச நோயினுடைய தொல்லை இருந்தாலும் குழந்தைக்கு இருக்காது. நெஞ்சு சளி இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது மலச்சிக்கல் இருந்தாலோ குழந்தை வளராது. இந்த முருங்கை இலையை நீங்கள் வேக வச்சு கொடுத்து பாருங்கள். மலச்சிக்கல் இருக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்காது. அதனால் இந்த முருங்கை இலையை சேர்க்குறோம். இதோடு சேர்த்து இந்த உலர் திராட்சையில் இந்த ஆங்கூர் திராட்சைனா இது உள்ள விதை இருக்குது. இதில் விதை இருக்குது. இந்த விதை இருக்கிற இந்த திராட்சையை தான் வாங்கணும். சாதாரணமான விதை இல்லாத திராட்சையை வாங்க வேண்டாம், விதை உள்ள திராட்சையை வாங்குங்க. இந்த திராட்சை உலர் திராட்சை. இதை கிராமப்புறங்களில் கிசுமிசு பழம்னு சொல்கிறாங்க. இந்த உலர் திராட்சை என்ன செய்யும்னா, அதிக அளவு பசியே இல்லாத இருக்கிற குழந்தைங்களுக்கு பசியை தூண்டக்கூடியது. இந்த பசியை தூண்டணும்னா கண்டிப்பாக இந்த உலர் திராட்சை, அதுவும் ஆங்கூர் திராட்சைனா விதை உள்ள காஞ்ச திராட்சை. இதில் கருப்பு திராட்சை இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. கருப்பு திராட்சையிலையும் விதை உள்ள திராட்சை இருந்தால் அதே வாங்கிக்கிறலாம், தப்பு இல்லை. அதோடு சேர்த்து நம்ம நாட்டு மாட்டு நெய். இந்த நாட்டு மாட்டு நெய் ஏன் பயன்படுத்துகிறோம்? சாதாரண நெய் வாங்கிக்கலாம்னு இல்லை, நாட்டு மாட்டு நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு முழுமையாக வேலை செய்யும். அந்த குழந்தைக்கு காச நோய் இருந்தாலோ அல்லது குடலுக்குள்ளே ஏதாவது புண்ணு இருந்தாலோ அந்த புண்ணை ஆற்றக்கூடியது இந்த நெய். இந்த நெய் சாப்பிடும்போது நல்ல கொழுப்புகளை கொண்டு போய் சேர்க்கும். நல்ல கொழுப்புகள் போய் சேரும்போது குழந்தையினுடைய ஆரோக்கியம் அதிகமாகும். நல்ல கொழுப்பு இல்லாமல் தேவையில்லாத கொழுப்புகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே மாரில் அந்த இருதயத்தில் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும். இந்த அடைப்புகள் இல்லாமல் இருக்கணும்னா நல்ல கொழுப்பு உள்ள இந்த நாட்டு மாட்டு நெய்யை தான் பயன்படுத்தணும். இந்த நாட்டு மாட்டு நெய்யை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த இரத்த குழாயில் உள்ள அடைப்புகள் தானாக விலகும். மலச்சிக்கல் இல்லாமல் போகிறதுக்கு இந்த முருங்கை இலையை பயன்படுத்துகிறோம். வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தால் முருங்கை இலையை சாரை கசக்கி உள்ளங்கையில் வச்சு நக்கி சாப்பிட்டோம்னா அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணானது ஆறிடும். அந்த அளவுக்கு நக்கி சாப்பிட்டாலே வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண் ஆறும். அந்த புண் ஆறுறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மருந்து. முருங்கையை நம்ம அதிக அளவுக்கு நம்ம பயன்படுத்துறதால தவறு வராது. முருங்கையை சாப்பிட்டா நம்ம உடலில் உள்ள ரத்தத்தில் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கோ அந்த அழுக்குகளை வெளியேற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாது நம்ம குடல்களை பாதுகாக்கக்கூடியது இந்த முருங்கை. வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது அழுக்குகள் இருந்தாலும் வெளியேற்றும். அந்த அளவுக்கு இந்த முருங்கலையினுடைய பயன் நல்லா இருக்கும். குழந்தைகள் சாப்பிட்ற அளவுக்கு உடம்பை தூண்டணும்னா நரம்பும் தோலுமா இருக்கிறது. அதை சொல்லுவாங்க நரை விழுந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க. நரை விழுந்துன்னா குழந்தை பார்க்கும்போதே கிழத்தோற்றத்தோடு இருக்கும், உடம்பு ஒல்லியாக இருக்கும், வெளா எலும்பு வெளியில் தெரியும், ஆனால் வேகமாக ஓடும். ஏன்னா அங்கே உள்ள அந்த மாதிரி இருக்கிறதால துடிப்பாக ஓடுற மாதிரி இருக்குமே தவிர ஆனால் ஒன்றும் இருக்காது, படுத்த மாதிரியே தான் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தை இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த நெய்யை லேசாக சூடு பண்ணணும். அந்த நெய்யில் இந்த முருங்கை இலையை தனியாக பொரிச்சு எடுத்துக்கிறணும். ஏன்னா முருங்கை இலை போட்டாலே வெடிக்கும், டப்பு டப்புன்னு வெடித்து முகத்தில் காயம். அந்த நெய்யினுடைய சூடு பட்டாடெல்லாம் பொத்து போகும்னா புண்ணாக போகும். அந்த அளவுக்கு நெய்க்கு சூடு அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த நெய்யினுடைய சூடை இதமான சூடாக வச்சுக்கிறோம். அந்த சூடு இருக்கும்போதே நம்ம கீழே இறக்கி வச்சுக்கிட்டு இந்த முருங்கை இலையை போடணும். சூடு இல்லாமல் இருக்கும்போது போட்டாலே போதும். சூடு வச்சுக்கிட்டே நம்ம போடணுன்ற அவசியம் இல்லை. இந்த முருங்கைக்கீரையை போட்டு அந்த முருங்கைக்கீரையை தனியாக எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறணும்.
ரொம்ப வந்து முருக விட்டுறக்கூடாது. முருங்கை இலையை வந்து கருக விடாமல் அந்த பச்சையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம திராட்சை பழத்தை, அந்த உலர் திராட்சையில் விதையுள்ள திராட்சை, விதையில்லா பொருள்களை எதுவும் கொடுக்க வேணாம். இந்த உலர் திராட்சையை 15 பழம் போட்டால் போதும், அதிகம் வேண்டாம். நம்ம குழந்தை நல்லா சாப்பிடுமேனு நவாட்டுக்கு ஒரு 100 கிராம் பழத்தை ஒரே நாளில் போட்டு கொடுத்துடக்கூடாது, வயிற்றால ஓடிடும். அதனால் கண்டிப்பாக 15 பழம் போதும். 15 பழம், அது விதையுள்ள திராட்சை. ஏன் விதையுள்ள திராட்சையை நான் சாப்பிட சொல்கிறேன்னா, விதையுள்ள பொருள்களை சாப்பிட்டா தான் நம் குழந்தைகளுக்கு விதை இருக்கும், அவங்களுக்கு பின்னாடி வந்து கரு உண்டாகக்கூடிய தன்மை இருக்கும். விதையில்லா பொருள்களை கொடுக்காதீங்க. சக்கரை பூசணின்னு சொல்கிற இந்த பரங்கிக்காயையும் அதே நெய்யில் தான் நம்ம வேக விடணும். ஏன்னா மெதுவாக தான் வேகணும். எல்லாத்தையும் ஒன்று போல் வேக விடக்கூடாதுன்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். எது வெடிக்குது, எது வெந்துச்சு, எது வேகலைன்னு தெரியாமல் போயிடும். குழந்தைகளுக்கு வயிற்று உபாதை உண்டு பண்ணிடும். குழந்தைங்கிட்ட எது கொடுத்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல முறையில் வெந்திருக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் அதை கொடுக்கணும். நடுவில் கொடுக்குறோம், அந்த அரையும் பாதியமாக ஒரே வட்டத்தில் போட்டால் என்ன அப்படின்னா, கீரை வந்து கருகி போயிருக்கும், திராட்சை வந்து கருகி போயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சக்கரை பூசணி வேகாமல் இருக்கும். இது வந்து தப்பு வந்துடும். இப்படி சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு வாந்தி வந்துடும், இல்லைன்னா சில குழந்தைகளுக்கு வயிற்றோட்டம் போயிடும். அந்த மாதிரி போயிடுச்சுன்னா அது வந்து நல்லதில்லை. அதனால் தனித்தனியாக பொரிச்சு எடுத்தோம்னா அது வந்து முழுமையாக வெந்திருக்கும். எல்லாம் முழுமையாக வந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. வயிற்று உபாதைகள் வராது. குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுதுன்னு பிரியத்தை பொறுத்து அதுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட கொடுத்தா போதும். சிறுக கொடுத்து தான் குழந்தைங்கள நல்லா வளர்க்க முடியும். ஒரே நாளில் நம்ம புஷ்டி ஆக்குறோம்னு நினச்சி நிறையா போட்டு கொடுத்து வயிற்றுக்கு சேர விடாமல் செஞ்சிடாதீங்க. ஏன்னா வயிற்றுக்கு சேர விடாமல் செஞ்சுட்டா அதுவே வந்து பிள்ளைக்கு வாந்தியும் வயிற்றாலையும் போயிடும். திருப்பி நம்ம மருத்துவமனைக்கு போகணும். அந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா இந்த உலர் திராட்சையை சாப்பிட்டா தான் தெரியும். அந்த அளவுக்கு நெய்யில் பொரிச்சு எடுத்ததால் நல்ல ருசியாக இருக்கும். முருங்கைக்கீரையை நெய்யில் பொரிச்சு எடுத்து கொடுத்தோம்னா எந்த குழந்தையும் வேணான்னு சொல்லாது. அப்படியே சோத்துல பிணைஞ்சு சாப்பிட்டு போயிடும். இதோட சேர்த்து நம்ம ஒரு டம்ளர் பால் கொடுத்து பழகினீங்கன்னா அந்த குழந்தை புஷ்டியாகி நல்ல வளர்ச்சியை உண்டாக்கும். உடலில் எந்த அளவு உபாதை இருந்தாலும் மலச்சிக்கல் இருந்தாலும் அதை வெளியேற்றக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. இதை ஒரு 45 நாள் கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த குழந்தைக்கு ரொம்ப அதிக பலம் வரும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 1/4 கிலோ திராட்சை வாங்கிக்கிங்க. அந்த 1/4 கிலோ திராட்சையை அளவுக்கு எவ்வளோ நாள் வருதோ அவ்வளோ நாளைக்கு ஒரு 15 பழத்தை நெய்யில் பொரிச்சு எடுத்து கொடுத்து இந்த பூசணிக்காயை அறுத்து வீட்டில் வச்சுக்கிறலாம். காஞ்சாலும் தப்பு கிடையாது. இதை தினந்தோறும் ஒரு 50 கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கி அதோடு சேர்ந்து வேக வச்சு, முருங்கைக்கீரை ஒரு இவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும், ஒரு 10 அல்லது 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறலாம், தப்பு இல்லை. இதோட சேர்ந்த நெய் கண்டிப்பாக ஒரு 20 கிராம் அளவுக்கு போதுமான நெய். இது எல்லாமே நம்ம வீட்டில் தான் இருக்குது. இதை யாருமே செய்கிறது கிடையாது. கொடுக்குற முறையை சொல்லி கொடுக்கல. குழந்தைகளுக்கான இந்த சிறந்த மருந்தை நீங்கள் செஞ்சு தினந்தோறும் கொடுத்து நீங்கள் பார்க்க உங்கள் குழந்தையினுடைய முக மலர்ச்சியோ அந்த முகத்தில் உள்ள சுருக்கங்களோ கிழத்தோற்றங்களோ மாறி நல்ல ஆரோக்கியமாக வாழணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இருமலுக்கான மருத்துவத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இருமல் வந்துச்சுன்னா அது தாங்கவே முடியாது. நிறைய பேர் இருமி நெஞ்சுவலி வந்துருவாங்க. இருமல் அந்த அளவுக்கு மோசமானது. அது மட்டும் இல்ல, இருமல் மட்டும் இல்ல, நெஞ்சுக்குள்ள சளியும் இருந்துக்கிட்டு அது வறட்டு இருமல்னு சொல்லுவோம். அது கொத்துன்னு எந்த நேரமும் இரும்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருமலுக்கு நம்ம சிறந்த மருந்து இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி. நிறைய பேர் மஞ்சள் கரிசலாங்கண்ணியை பார்க்காமே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அது எங்கே வேணா யாராவது வளர்த்தா தான் இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. யார் கையில் இருந்தாலும் இதை வாங்கி பத்திரப்படுத்துங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் தொட்டியில் வளர்க்கக்கூடிய செடி இது. நம்ம குழந்தைகளில் பெரியவங்க 100 வயசு பெரியவங்களையும் காப்பாற்றும், 1 வயசு குழந்தையும் காப்பாற்றக்கூடியது. அந்த அளவுக்கு இது சளியையும் இருமலையும் நம்ம உடல் பாதுகாக்கக்கூடியது, ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது. எந்த ஒரு மருந்துமே வேணாம். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படியே சுருட்டி வாய்க்குள்ள ஒரு பக்கம் புயலை அடக்கிற மாதிரி அடக்கிட்டிங்கன்னா இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியானது கொஞ்சம் கொஞ்சமாக வாய்க்குள்ளே போயிட்டு சிறுக அதனுடைய நீர் வாய்க்குள்ளே போய் இதை நாக்கு கீழே போய் இரத்த குழாய்களில் இறங்கி நமக்கு எந்த ஊர் தண்ணி சேராமல் சளி கட்டியிருந்தாலும் அந்த சளியை மெதுவாக வெளியேற்றிடும். குரல் இனிமையாக பேசலாம். இதை விட அதிக சத்தமாக பேசினாலும் குரல் உடையாது. குரல் உடையினா சில பேர் பார்க்கலாம், கஸ்பூசுன்னு பேசுவாங்க, தொண்டைக்குள்ளேருந்து காற்று தான் வரும். ஆனால் அவங்களுக்கு இந்த குரலை வர வைக்கக்கூடியது இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணியை வாயில் நம்ம ஒதுக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு நல்லதை கொடுக்கும். காலையில் இவ்வளோ மஞ்சள் கரிசலாங்கண்ணியை வாய்க்குள்ள ஒதுக்கிட்டிங்கன்னா ராத்திரி முழுவதும் வச்சிருக்கலாம், விடிய காலையிலையும் வச்சிருக்கலாம், தப்பு கிடையாது.
குறைந்தது 7 நாட்கள் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை வாயில் வச்சுருந்தா எவ்வளவு மோசமான இருமல்காரனுக்கு மறுபடியும் இருமல்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி அவங்கள காப்பாற்றிடும். இதில் குப்பைமேனி ஏன் சொல்லியிருக்கேன்னா, குப்பைமேனி சளி எடுக்கிறதுல பெரிய கெட்டிக்கார ஒரு மருத்துவம். இது குப்பையில் இருக்கிறதால இதுக்கு பேர் குப்பைமணி. இந்த குப்பைமணியில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த குப்பைமணியை வச்சு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணலாம், அந்த அளவுக்கு இதனுடைய மருத்துவத்தன்மை. ஆனால் இது எங்கே இருக்குது? குப்பையில் இருக்குது. குப்பைமணியினுடைய பலன் தெரியாமல் நம்ம காலில் எத்தி விட்டு போயிடுறோம். ரோட்டோரம் சென்னையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. இந்த குப்பைமணியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை அரைச்சி அதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பை போட்டு ஒரு 1/4 டம்ளர் நம்ம உள்ளுக்கு குடிச்சிங்கன்னா எவ்வளவு சளி இருந்தாலும் அந்த சளியை உடனே வெளியேற்றும். ஆனால் கண்டிப்பாக 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு தான் இந்த மருத்துவம் செய்யணும். ஏன்னா குழந்தை வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. குறைஞ்சது ஒரு பிளேட்டு சளியாவது வயிற்றுக்குள்ளே இருக்கிற சளி மொத்தமும் வெளியே வரும். அதை தாங்கக்கூடிய சக்தி 18 வயதுலேருந்து 30 வயதுக்காரங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும் சக்தி. பெரியவங்களுக்கும் இருக்காது, குழந்தைகளும் இருக்காது. அதனால் அதை செய்ய வேண்டாம். அதை செய்யணும்னா கண்டிப்பாக எங்களுடைய ஆலோசனை கேட்டு செய்யுங்க. இது ரெண்டுத்தையும், குப்பைமேனியவும் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் ஒன்று சேர்த்து ரெண்டையும் சமமாக வாய்க்குள்ளே வச்சு மென்னிங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த சளி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். பயப்படாமல் வெளியே வரும். யாராக இருந்தாலும் கொடுக்கலாம். குழந்தையா இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. இதில் 2 இலை அதில் 2 இலையை அப்படியே கசிக்கு வாய்க்குள்ள 4 சொட்டு விட்டோம்னா குழந்தைக்குள்ள இருக்கிற நெஞ்சுக்குள்ளே இருக்கிற சளி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மோஷன் வழியாக வெளியே வந்துடும். வாமிட் வந்தால் தான் பயப்படணும். அது என்ன செய்யும்? கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே இருக்கிற மலத்தில் வழியே அந்த சளியை வெளியேற்றும். இந்த சளியை வெளியேற்றும் போது இருமலே இல்லாமல் ஆக்கிடும். இன்னைக்கு எத்தனை வகையில் சிறப்பு இருக்கோ அத்தனை வகை சிறப்பு இருக்குது. ஆனால் மஞ்சள் கரிசலாங்கண்ணி சிறப்பு வச்சு கொடுத்தாங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு இருமல் இருக்காது, குழந்தையினுடைய வளர்ச்சி தடைப்படாது. பெரிய ஆளுங்களாக இருந்தால் கண்டிப்பாக இவ்வளவு எடுத்து வாயில் ஒதுக்கிங்க. காஞ்சி நிழல் காய்ச்சல் போட்டு இதை ஒதுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தப்பே கிடையாது. நிழல் காய்ச்சல் போட்டு வச்சா 1 மாதத்துக்குள்ள நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வச்சுருக்கலாம். இன்றைக்கி இருக்கிற குளிர்சாதன பெட்டிக்குள்ளே 2-3 பிளாஸ்டிக் பையில் சுற்றி இதை உள்ளே வச்சுட்டோம்னா கெடாமையே இருக்கும். தினந்தோறும் இவ்வளோ எடுத்து வாய்க்குள்ள வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு பள்ளிக்கோ அல்லது கல்லூரிக்கோ அலுவலகத்துக்கோ எங்கே வேணாலும் போகலாம். இருமல் வரும்னு பயப்பட தேவையில்லை. இருமல் வந்தாலும் இதில் லேசாக அப்படின்னு இழுத்தோம்னா அந்த சாறு உள்ளே போனது இருமலை நிப்பாட்டிடும். வாய்க்குள்ளே இருக்கிற அந்த சாறு தொண்டைக்குள்ளே இறங்குனதுமே இருமல் நின்று போகும். அந்த அளவுக்கு இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி சிறப்பு வாய்ந்தது. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் குப்பைமேனியும் சம அளவு அரைச்சி எடுத்திருக்கோம். இந்த சம அளவு அரைச்சி எடுத்ததில் 1 ஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்தோம்னா பெரிய ஆளுக்கு கொடுக்கலாம். பெரிய ஆளுக்குன்னா 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம்னா சளி வந்து மலத்தின் வழியாக வெளியேகும். இதையே வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா கண்டிப்பாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்குள்ள சளி இருமல் எல்லாமே கட்டுப்படும். இது கூட நீங்கள் தேன் கலந்துக்கிறலாம், வெல்லம் கலந்துக்கிறலாம். தைரியமாக சில குழந்தைகள் வந்து கசப்பை அப்படியே நொறுக்கி திங்கிற குழந்தைங்க இருக்குது. இது கசப்பு இருக்காது, லேசாக அந்த குப்பைமணியினுடைய வாசம் இருக்கும். ஆனால் மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படியே ஒரு லேசான காரத்தன்மை இருக்கும். அந்த லேசான காரத்தன்மை இருக்கிறதால இதை வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடும். வாந்தி வராமல் இருக்கணும்னா கொஞ்சோண்டு தேன் கலந்துங்க. தேனை குழச்சி நக்கி சாப்பிட்டு பண்ணால் குழந்தை சாப்பிட்றோம். நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாமே கீழே போயிடுச்சுன்னா குழந்தைகள் உடல் பாதிப்பு இல்லாமல் தேரும். இருமல் நின்று போகும். இருமல் நின்று போனாலே போதும். நம்ம சரிக்கு சரி தேன் கூட கலந்துக்கலாம், தப்பு இல்லை. தேன் 1 லிட்டர் தேன் எடுக்கணும்னா 1 லட்சம் பூக்கள்ல இருந்து தேனீக்கள் எடுக்குது அந்த தேனை. அந்த 1 லட்சம் பூக்கள்ல எத்தனையோ 1000 மருத்துவங்கள் இருக்கு. அதனால தேன் தவறே செய்யாது. தேன் சாப்பிடக்கூடாதுன்னு யாருன்னு சொன்னாலும் அது வந்து தவறான கருத்து. தேன் எந்த குழந்தையும் சாப்பிடலாம், எந்த சக்கரை நோயாளியும் சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். தேன் சாப்பிட்டாலே இருமல் கண்டிப்பாக கட்டுப்படும். அது வேப்பம்பூ, புளியம்பூ, எத்தனை வகை பூ இருக்கோ அத்தனை வகை பூவிலேருந்து எடுக்கக்கூடிய நமக்கு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பூ இருக்கும். அதில் ஒரு துளி இருக்கும் தேன். அதற்கு தேனி கொண்டு வந்து நமக்கு கொடுக்குது. அதனால் அந்த தேனை நம்ம கலந்து இந்த குப்பைமேனி சாரும் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாரையும் சமமாக எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அதில் 1/2 ஸ்பூன் தேன் கலந்து குழந்தைக்கு கொடுத்தோம்னா இருமலும் சரியாயிடும், சளியும் சரியாயிடும். ரெண்டும் சரியாகும் போது குழந்தையினுடைய ஆரோக்கியம் கூடும். பெரியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக 1 ஸ்பூன் சர்வசாதாரணமாக சாப்பிடலாம், தப்பு இல்லை. அது வந்து மோஷன் வழியாக போகும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா அடுத்த 1 நிமிஷத்திலே வாந்தியாக வந்துடும். தயவுசெய்து அது பெரியவங்க தாங்கக்கூடிய நல்ல வயசுள்ள கட்டான இளைஞர்கள் தான் அதை சாப்பிடணும். கண்டிப்பாக மூலிகைகளை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். சரியான முறையில் பயன்படுத்தாமல் உப்பு போட்டதை குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம். உப்பு போட்டு குழந்தைக்கு எக்காரணத்தை கொண்டு சேர்க்கக்கூடாது. உப்பு போட்டு சேர்த்தோம்னா குழந்தை வாந்தி எடுக்கிற அளவுக்கு சக்தி இருக்காது, தாங்காது.
திடகாத்தியமான உள்ளவங்க மட்டும்தான் அந்த உப்பை சேர்த்து சாப்பிடணும். ஏன்னா குடிச்சிட்டு கரெக்டாக ஒரு 30 சிட்டிக்கு போடுறதுக்குள்ளேயும் உள்ளே இருக்கிற சளி மொத்தமும் வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அந்த சளி அதுக்கடுத்து குழந்தைக்கோ அந்த பெரிய ஆளுக்கோ இருக்காது. அதனால் உப்பு சேர்த்து கொடுக்கறது வந்து ரொம்ப கவனம் தேவை. கவனம் இல்லாமல் அதை செஞ்சிடாதீங்க. தனியாகவும் அரைச்சி கொடுக்கலாம், மஞ்சள் கரிசலானி தப்பு இல்லை. குப்பைமேனியோட சேர்த்து கொடுத்தோம்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற சளிகள் அனைத்துமே மலத்தின் வழியாக வெளியாகும். மலத்தில் வெளியாகிச்சுனாலே அந்த குழந்தைங்களுக்கு இருமல் வராது, சளி இருக்காது. அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும். பெரியவங்களாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் நலவர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் விழுப்புரத்தை சேர்ந்த சிவகாமி என்ற பெண் கடிதம் எழுதியுள்ளார். அவர்களுக்கு 2004 மார்பக அடைப்பு, இருதய அடைப்பு நோய் இருப்பதால் அவர் அறுவை சிகிச்சை மூலம் அதை அறுவை சிகிச்சை செய்துள்ளார். இப்பொழுது மறுபடியும் மார்பு அடைப்பு ஏற்பட்டுள்ளது. மார்பக குழாய்களில் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. மறுபடியும் அதை அறுவை சிகிச்சை செய்ய இயலாத காரணத்தால் இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். அவர்களுக்கு மருத்துவம் கண்டிப்பாக எத்தனை முறை செய்தாலும் அடைப்பு ஏற்படும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்களாம். இவர்களுக்கான மருத்துவம் மூங்கில் இலை சாறு. மூங்கில் இலை சாறு கண்டிப்பாக மூங்கில் இலை சாறு எடுத்து அதனுடன் சேர்ந்து சீரகம், வெங்காயம் இவைகளை கொதிக்க வைத்து குடிக்க வேண்டும். மூங்கில் இலை சாறு 20 மில்லி அளவுக்கு எடுத்து, சீரகம் 5 கிராம் அளவுக்கு எடுத்து, இதனுடன் சேர்ந்த சின்ன வெங்காயம் கண்டிப்பாக 10 கிராம் சேர்க்க வேண்டும். இந்த முறையை பயன்படுத்தி காய்ச்சி குடிக்க வேண்டும். இப்படி காய்ச்சி குடிக்க இருதய அடைப்பு சிறுக சிறுக நீங்கும். மூச்சு திணறல் இவர்களுக்கு உள்ளதாம். குனிந்து நிமிர முடியவில்லை என்று எழுதியுள்ளார். ஏனென்றால் அந்த அளவுக்கு இவர் உடலில் அந்த இரத்த குழாய்களில் உப்புத்தன்மை அடைத்துள்ளது. கண்டிப்பாக எத்தனை முறை நாம் மருத்துவம் செய்தாலும் இது அடைப்பு ஏற்படுகிறது என்றால் உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டும். ரசாயன உணவுகளை சாப்பிட அடைப்புகள் தான் ஏற்படும். இவர்கள் பழங்கள் சாப்பிடுகிறோம் என்று உயர் ரக பழங்களை சாப்பிட்டிருப்பார்கள். இந்த உயர் ரக பழங்கள் எல்லாமே ரசாயன உரத்தினால் வந்தவை. அவை அடைப்புகளை ஏற்படுத்துமே தவிர வேறு அடைப்புகளை எடுக்காது. அதனால் உயர் ரக பழங்களை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவர்கள் அருகம்புல் கண்டிப்பாக தினமும் ஒரு முறை 100 மில்லி அளவுக்கு அருகம்புல் சாறு குடிக்க உடலில் உள்ள அனைத்து இடத்திலும் உள்ள உப்புக்கள் கரையும். இருதயத்தில் உள்ள உப்புக்கள் கரைய அடைப்புகள் நீங்கும். அடைப்பு நீங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அருகம்புல்லை சாறு எடுத்து அதை பச்சையாக குடிக்க வேண்டும். காய்ச்ச வேண்டாம். அருகம்புல் சாறு குடித்தால் அனைத்து இடத்திலும் உள்ள அடைப்புகளை அறுத்தெடுக்கும் தன்மை வாய்ந்தது இந்த அருகம்புல். அருகம்புல் விநாயகருக்கு உகந்தது என்றால் அது யானை பலம் கொண்டது. யானைக்கு எந்த ஒரு நோயும் வராத அளவுக்கு காப்பாற்ற வல்லது இந்த அருகம்புல். நமக்கு அதைவிட சிறு உடல்தான். அதனால் சீக்கிரம் குணமடைவோம். அருகம்புல் சாறு சாப்பிட இரத்த குழாயில் உள்ள அடைப்புகளை கழுவி களையும். கண்டிப்பாக இவர்கள் இயற்கை உணவை சாப்பிட வேண்டும். கூழ் அல்லது சிறு தானியங்கள் என்றால் வரகு, திணை, சாமை இவைகளை பயன்படுத்தி சாப்பிட வேண்டும். இவைகள் எதுவும் ரசாயன உரங்கள் போட்டால் வராது. ரசாயன உரங்கள் போட்டு வரும் உணவுகளை சாப்பிடக்கூடாது. ரசாயன உரங்கள் போட்ட உணவை சாப்பிட மீண்டும் மீண்டும் அடைப்பு ஏற்படும். கண்டிப்பாக இவர்கள் உணவு பழக்கத்தில் மாமிசங்களை உண்ணக்கூடாது. சைவத்திற்கு மாற வேண்டும். ஏன் சைவத்திற்கு மாற வேண்டும் என்றால் இவர்கள் மூச்சு திணறல் அதிகமாகும். மூச்சு திணறல் அதிகமாவதால் அவர்களால் எழுந்திருக்கவோ நடக்கவோ முடியாது. நன்றாக பாருங்கள். நீங்கள் பார்க்கும் இடங்களில் எல்லாம் மாமிசம் உண்ணும் மிருகங்கள் அதிகமாக இருக்காது. எங்கோ ஒரு மூலையில் 5 சிங்கங்களோ 6 புலிகளோ இருக்கும். ஆனால் 100 லட்சக்கணக்கில் புல் திங்கும் சைவ உணவு திங்கும் மிருகங்கள் இருக்கும். அது ஒரு குட்டி போடும். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் அது குட்டிகளோடு சுகமாக வாழும். இது கறி தின்னும் மிருகங்கள் 6 குட்டி போடும். பார்த்தால் கொஞ்சமாக இருக்கும். ஏனால் அதிக சீக்கிரமாக இவைகள் இறந்துவிடும். அதே போல் நாமளும் இந்த சைவ உணவு சாப்பிட்டால் அதிக நாள் வாழலாம். மாமிச உணவு சாப்பிட்டால் சீக்கிரம் சென்றடைவோம். அதனால் மாமிச உணவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மாமிச உணவு சாப்பிடுபவர்களுக்கு எந்த நோய் வரும், பரம்பரை நோய் வரும் என்று நினைக்காதீர்கள். அந்த மிருகங்களுக்கு உள்ள நோய்களும் நமக்கு வரும். ஆட்டினுடைய கறி சாப்பிடுபவர்களுக்கு ஆட்டினுடைய தாய்க்கு எந்த நோய் இருந்தது, அந்த ஆட்டினுடைய
தந்தைக்கு எந்த நோய் இருந்தது என்று நாம் விசாரித்தா சாப்பிடுகிறோம்? இல்லை. அதனுடைய நோய்கள் அனைத்தும் அந்த கரியின் மூலமாக, ஜீன் மூலமாக நம் உடலில் வந்து நம் உடலுக்கு உபாதைகளை உண்டு பண்ணி எல்லா வகையான அடைப்புகளையும் உண்டு பண்ணும். அதனால் சைவ உணவை சாப்பிட நாம் எண்ணங்களும் சீராகும், உடலில் உள்ள மயக்கங்கள் தீரும். ஏன் மயக்கம் தீரும் என்றால், சைவ உணவில் எந்த ஒரு எண்ணமும் இருக்காது. இறைச்சியில் அந்த ஆட்டிற்கு என்ன எண்ணம் உள்ளது? சண்டை போட வேண்டும், இனப்பெருக்கம் செய்ய வேண்டும், திங்க வேண்டும். அதுதான் இப்பொழுது உள்ள நாட்டினுடைய நடப்பு. எல்லோரும் இதைத்தான் செய்கிறார்கள். அதுக்கு முறை இருக்காது. கண்டிப்பாக சைவ உணவு மாற மாற கோபம் குறையும். கோபம் மட்டுமல்ல, உடலில் உள்ள அனைத்து பாகத்திலும் உள்ள அடைப்புகள் வெளியாகும். அடைப்பு வெளியாக இருதய அடைப்பு என்ற உடலில் உள்ள இரத்த குழாய்கள் சீராகும். இதற்கு அருகம்புல் சாறு சாப்பிடுவது நல்லது. அருகம்புல் சாப்பிடாமல் இருந்தாலும் உங்கள் உடல்நிலை சீக்கிரம் குணமாகாது. மூங்கில் இலையை கண்டிப்பாக கொதிக்க வைத்து சாப்பிட வேண்டும். மூங்கில் இலையுடன் சேர்த்து சீரகம், பூண்டு இவைகளை சேர்த்து சாப்பிட இரத்த குழாய் அடைப்பு சீராகும். பூண்டு சேர்க்கும் பொழுது அந்த உள்ளே உள்ள அடைப்புகளில் இந்த பூண்டு படும் பொழுது அந்த உப்புக்களை உடைக்கும் தன்மை வாய்ந்தது இந்த பூண்டு. இந்த பூண்டு மூங்கில் இலை கண்டிப்பாக அறுத்தெடுக்கும். எந்த பகுதியில் அது செல்கிறதோ அந்த இடத்தை அறுத்தெடுக்கும். அறுக்கும் என்றால் அதிகமாக பயப்பட வேண்டாம். அது ஒரு ஊசி அளவு ஒரு கோடு கிழித்தால் போல் அந்த உப்பை கிழித்தெறியும். அது சிறுக சிறுக கரைந்து எங்கு இரத்த குழாய் அடைப்புள்ளதோ அத்தனை குழாய்களுடைய அடைப்புகளையும் வெளியேற்றும் இந்த மூங்கில் இலை. அதனால் கர்ப்பம் உள்ள பெண்கள் இந்த மூங்கில் இலை சாறு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. கர்ப்பம் கலைந்துவிடும். கண்டிப்பாக அவர்கள் சாப்பிட வேண்டாம். கர்ப்பம் கலைந்தால் எல்லாரும் மன வருத்தத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பாக இவர்கள் இந்த மூங்கில் இலை சாப்பிடாமல் அருகம்புல் மட்டும் சாப்பிட்டால் கர்ப்பமும் கலையாது, உடலும் நன்றாக இருக்கும். மார்பக அடைப்பு, இருதய அடைப்புக்கு இந்த மூங்கில் இலை சாறுடன் எல்லாம் அல்ல அந்த அருகம்புல்லும் சேரும் பொழுது உடலில் உள்ள அனைத்து பாகத்திலும் உள்ள அடைப்புகளும் வெளியாகி நல்ல நலம் பெறுவீர்கள் என்று கூறுகிறேன்.